இப்படி வீட்டை கட்டி வெள்ளை அடிச்சு கொடுத்துருவோம். இதே வீட்டுல உள்ள வந்து உட்காரலாமான்னு கேளு. வீட்டை கட்டின தொழிலாளியாச்சேன்னு உட்கார சொல்ல மாட்டானுங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூமு, இது பூஜை ரூமு, அது டைனிங் ரூமு, இது அந்த ரூமு, இந்த ரூம்னு சொல்லி போக சொல்லிடுவானுங்க. அப்படி போலனா கூர்க்கா கிட்ட சொல்லி ஜாவு ஜாவும் பானுங்க. இல்லன்னா நாய் அவுத்து விடுவானுங்க. நாய்க்கு நம்மள அடையாளம் தெரியாது. ஏன்னா வீடு கட்டினதுக்கு அப்புறம் குட்டியா வந்து பெருசானது. கட்டின வீட்டுக்குள்ள எப்படி வேணாலும் போலாம். அதுக்கு ஒரு வழி இருக்கு மேஸ்திரி. எப்படிடா? முகமூடி கொள்ளக்காரனா போனா அடிச்ச உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாமலே கீழே போயிரும். கொத்தனாரு சித்தாளம் தான் முகமூடி கொள்ளைக்காரன்னு புடிச்சிட்டு போறதுக்கா? மேஸ்திரி கொஞ்சம் சுண்ணாம்பு கூட. என்கிட்ட இருக்கிறதே நிறைய, அதான் வாளி நிறைய இருக்கு, அள்ளிட்டு போ. ஐயே, நான் இந்த சுண்ணாம்பு கேக்கல, வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு கேட்டேன். மேஸ்திரி நான் வேணா குடி போய் வாங்கி கொடுக்கட்டுமா? டேய், அடிச்ச உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாமலே கீழே போயிரும். இன்னொரு கோட்டடா, அந்த பக்கம் திரும்பிடுறா. மேஸ்திரி கொஞ்சம் பாக்க கூட. அங்க சுண்ணாம்பு கேட்ட, இங்க பாக்கு கேக்குறியாக்கும். ஏன் மேஸ்திரி ஒரு சின்ன சந்தேகம். என்னடா? சில கட்டடம் கட்டி பாதிலே நிக்குதே, அது ஏன்? அது செத்து போன அப்பனுக்கு பண்ற வேலை. எப்படி? இடம் பெரிய வீட்டுக்கு, அதுக்கு மேல கட்டுற கட்டடம் சின்ன வீட்டுக்குன்னு எழுதிட்டு செத்து போயிட்டாருங்க. அதுக்கு பின்னால பிறந்த புள்ளைங்க இப்ப அடிச்சுக்குது. சந்தேகம் தீர்ந்தா? ஏய் போடா. கொஞ்சம் வெத்தலை கொடுங்களேன். ஏன் மேஸ்திரி இன்னொரு சந்தேகம். என்ன? சில கட்டடம் ஸ்ட்ராங்கா கட்டியே புயல் வந்தா விழுந்துருதே, அது ஏன்? அது கொத்தனாருக்கு சித்தாளுக்கும் கூலி கொடுக்காம கட்டின கட்டடம். அவங்க ஆவி புயலா மாறி அடிச்சு சாய்க்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எங்க அடிச்சா கட்டடம் எங்க இடியும்னு. இப்போ சந்தேகம் தீர்ந்ததா? தீர்ந்தது. போடா. ஏய் போ. இவன் குட்டி சாத்தானுக்கு பிறந்த பையன். அப்பப்ப குறுக்க வந்துகிட்டு தான் இருப்பான். நம்ம இடத்த மாத்திக்குவோம் வா. ஒருத்தங்கிட்ட வெத்தல, இன்னொருத்தங்கிட்ட பாக்குன்னு கேட்காம எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு, நானே கொடுத்துறேன். நான் வெத்தலை போட ஆரம்பிச்சதே உனக்காகத்தான். என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தர்றேன். இப்ப வெத்தலை தர்றேன், வாங்கிக்க. நீ மட்டும் சம்மதிச்சீன்னா கும்பகோணத்துல ஒரு வெத்தலை கொடிக்கா, சாலக்குடியில் ஒரு பாக்கு தோப்பு, போரூர்ல ஒரு சுண்ணாம்பு கலவா, மொத்தத்துல ஒரு வெத்தலை சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி அதுல உன்னை வெத்தலை ராணி ஆக்கிடுற. யாருக்காக வெத்தலை, யாருக்காக? ஆமா, உனக்கு எந்த ஊரு? எதுக்காக நீ சித்தாள் வேலைக்கு வந்த? உன் வாழ்க்கை வரலாறு தான் என்ன? ஏன் எழுதி வித்துற போறீங்களா? ஆமா, நீங்க வெள்ளையம்மா, நாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன். வாழ்க்கை வரலாறு எழுதி புஸ்தகம் போட்டு வித்துட்டா பல கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆகிடும். சாந்த கூடை தூக்கிட்டு கீழே மேலே ஏறி இறங்குறியே, ஒரு வாழ்க்கை கொடுக்கலாமேன்னு தான். மேஸ்திரி ஒரு கோட்டை அடிச்சிட்டேன். இன்னொரு கோட்டை அடிக்க முடியலையாக்கும். மேஸ்திரி என்னடா? ஒண்ணுக்கு போறேன். இந்த பாரு, பொய் சொல்லாத. பீடி கீடி குடிக்கிறனா இங்கேயே குடி. அதுக்கு போற இதுக்கு போறேன்னு கீழே போய் சிலுமிசம் பண்ண, அடிச்சன்னா உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாமல கீழே போயிரும். என்னம்மா மேஸ்திரி சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டு இருந்தாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. நான் வெள்ளை அடிக்கும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவர் என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்வாரு? கும்பகோணத்துல வெத்தலை கொடிக்க இருக்குன்னு சொன்னாரா? ஆமா. சாலக்குடியில பாக்கு தோட்டம் இருக்குன்னு சொன்னாரா? ஆமா. போரூர்ல சுண்ணாம்பு கால்வா இருக்குன்னு சொன்னாரா? ஆமா. உன்னை வெத்தலை ராணி ஆக்கிறேன்னு சொன்னாரா? ஆமையா. இப்படித்தான் நாலு சித்தால ஏமாத்த வேண்டியது, இடத்த மாத்த வேண்டியது. கொஞ்சம் அசந்த உன்னையவே வெத்தலை ஆக்கு போட்டுருவான். ஏமா உனக்கு என்ன மாதிரி ஒரு அழகான ஆம்பளை கிடைக்கல? நானாவது எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கேன், அவன் ஒண்ணுமே படிக்கல. அவனை நம்பி போகாத, கவுத்துருவான். நீ மேல வாடா, முதல்ல வாயா வா. ஏன்டா இவ்வளவு நேரம்? நேராகலையே, போனே வந்தேன். அந்த சித்தாள் கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? அது ஒண்ணு இல்ல மேஸ்திரி, உங்களை பத்தி கேட்டுச்சு, ஓஹோன்னு 4 வார்த்தை சொன்னேன். ஓஹோன்னு நான் சொன்னேன்? நான் யார கவுத்தேன்? கவுத்தது நீ பாத்தியா? இப்போ நான் மாடியில இருந்து கவுத்து போடுறேன். கவுத்து. ஐயோ, செத்தே போயிட்டானா? சார் சார் சொல்லுங்கய்யா. இந்த ஃபைல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க சார். ஃபைல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்தா? சைன். சரி. குட். எஸ், வெரி குட் சார். எங்க சைன் பண்ணும்? இந்த இடத்துல போடுங்க சார். அப்ப நம்பி சார், வீட்டுல சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்கேன் சார். சார் கை நாட்டு. கை நாட்டு. யாரையா கை நாட்டு? யாரையா கை நாட்டு? பெறப்படு. உடைய பெறவே. கை நாட்டு. ஆமா, இன்னைக்கு என்ன நாள்? நல்ல நாளா?
நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா. நம்ம காளியம்மன் கோயிலுக்கு இன்னைக்குதான் கூழ் ஊத்தி கடாபலி கொடுப்பாங்க. கடாபலின்னா ஆடு வெட்டுறது சார். ஆள் வெட்டுறான். ஆள் வெட்டுறான் போய் கையெழுத்து போட சொல்றீங்களா? முத கையெழுத்து போடுறேன். வேற நாள் வச்சுக்குவோம். சரி, நாளைக்கு வச்சுங்க. திங்கக்கிழமை, அதாவது சோமவாரம், பொம்பளைங்க தலைக்கு ஊத்திக்கிட்டு மஞ்சளா முகத்தை நிறைய பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சுட்டு மங்களகரமா இருப்பாங்க. நீங்க போடுங்க கையெழுத்து. ரொம்ப நல்ல நாள். எப்போ பொம்பளையிலே இருப்பிய? பொம்பளைக்குன்னா எனக்கு ஒரு சென்டிமெண்ட் சார். ஆசை இல்லையா? ஆசை இல்ல, எல்லாம் சகோதரிங்க மாதிரி. என்ன நீங்க ஏன் சொல்லுவீங்க? அவர் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர். சொல்லுவா என்னையா அல்பதனமா பேனாவை கேட்கிறேன். ஆ. கொடுத்துருங்க சார், நம்ம வேற வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். தூக்கே. சார், எஸ் சார். அந்த கையெழுத்து போட வேண்டிய ஃபைல தான் கொண்டு ஆ. வாங்க. யோ, அறிவு இருக்கு அவனுக்கு? எஸ் சார். ஃபைல் இங்கே இருக்கு. இருக்கு சார். தூக்கு. தூக்கிட்டேன் சார். போடு. போட்டேன் சார். பிரி. பிரிச்சுட்டேன் சார். பேனா எடு. வா வா வாழ் உருவா மாதிரியா இருக்கு சார். ஆ? இருக்கு இருக்கு. ஏம்பா ஜார்ஜ், என்ன சுருட்டு பிடிச்சு உட்காந்துருக்க? நான் சுருட்டு முடிப்பேன், பீடியும் குடிப்பேன். ஏன் ஒன்ன கட்டி பிடிக்கணுமா என்ன? வேண்டாம்ப்பா, நான் புதுசா ஒரு பசுமாடு வாங்கியிருக்கேன். காளமாட்டோட சேர்க்கணும். நல்ல அமாவாசை கொண்டு வா, சேர்த்துருவோம். எனக்கு அமாவாசையும் தெரியாது, பௌர்ணமி தெரியாது. பொண்டாட்டி இருக்கால, அது அவர்கிட்ட போய் கேளு. அப்படியா சொல்ற? அவ அமாவாசை பௌர்ணமி சொல்லிடுவாளப்பா. பசுமாடு காளைய பார்த்த உடனே பயந்து ஓடிடுமே. கவலைப்படாத குப்பு, எந்த மாட்டையும் மயக்கிற மருந்து நம்ம டாக்டர் கிட்ட இருக்கு. மேரி அம்மா பாத்தியில்ல, 70 mm. அதுவா? ராத்திரில டாக்டர் பக்கத்துல போய் படுத்தா மேரி எட்டி எட்டி உதைக்கும். ஒரே ஒரு இன்ஜெக்ஷன். இப்ப டாக்டருக்கும் மேரிக்கும் தினம் ஹனிமூன் தான், பாட்டு தான் போ. ஐயோ, யானை வருது, யானை வருது, காப்பாத்துங்க. ஐயோ, கத்தி எடுத்துட்டு வெட்ட வராளே. ஜார்ஜ், காப்பாத்துறா, என்ன எப்படியாவது காப்பாத்துறா. இதான் அனிமுனா? அது எங்களுக்கு தெரியும், நீ சொல்ல பாப்பா. ஜார்ஜ், குடும்பத்துல எங்க குடும்பத்துல ஒரு பெரிய குழப்பம் நடந்து போச்சுடா. பெரிய ஜார்ஜ், நீங்க நான் சொல்றத கேளுடா. என் குடும்பத்துல பெரிய தப்பு நடந்து போச்சு. நீ ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தல, அது என் பொண்டாட்டி இடுப்புல குத்தலான்னு போவ, என் மாமியார் இடுப்புல குத்திட்டேன்டா. என் மாமியார் எந்திரிச்சு டான்ஸ் பாடி அனுமதிக்கு ரெடி ஆயிட்டாங்க. நானு கூட சேர்ந்து பாடினா, அங்க இருந்து மாமனார் எந்திரிச்சு, டேய் அது ஏன் பொண்டாட்டிடா, டான்ஸ் ஆடாதான்னு சொன்னாரு. நான் அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தேன். இப்ப 2 பேருமே ஜாலியா அனுமதிக்கு போயிட்டாங்க. இப்ப என் பொண்டாட்டி நான் துரத்திக்கிட்டே வரா. டாக்டர், எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருங்களா? அப்பா எதுக்கு? விட மாட்டேன். உன்னை கண்ட துண்டமா வெட்டி போட்டாதான் என் ஆத்திரம் தீரும். ஆவி. என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ எப்படியாவது சமாளி. உன்னை வெட்டாம விட மாட்டேன். அப்படியே புடி இரு, குத்துறேன். போடுங்க சீக்கிரம். போட்டீங்களா? கதை மாறுது டாக்டர். கொஞ்சம் பொறுமையா இரு. இனிமேதான் ரியாக்ஷனே தெரியும். பாரு நான் போறேன். ஐயோ, பொண்டாட்டி கொண்டு வா.